எங்களை பார்த்தா உனக்கு எப்படிதான் இருக்குது? எப்படி எப்படியோ இருக்குதுப்பா. ஒரு தென்றாய் பெருமாள்கார் கூத்து விட்டுக்கிட்டாங்க, சாமிக்கு கூத்து விட்டுக்கிட்டாங்க. அதனால இங்கதான் ஏதாவது பண்ணி போடுவோம். என்னையாவது முடியல கூட மதனாக என்னடா பண்ணுவ? பொறி நாங்க எடுத்து பிடிக்குமா தண்ணி வர எடுத்து விட மாட்டோம். பாத்துக்கோ பிடிக்கிறதா பிடிக்கிற நம்ம கொள்ளக்காரத்தை கொஞ்சம் எடுத்து பிடிடா. நான் சாட்டிய கையில எடுத்து பிடிச்சோம் கண்ணுல தண்ணி வர இடத்துக்கு விட மாட்டோம். எங்களை பார்த்து அப்ப எப்படி லேசுப்பட்டு பொம்பளையாடி இருக்க உனக்கு? அந்த மாப்பிள்ளையா பாரு மூஞ்சி பாரு சைஸ் பாரு எப்படி இருக்கானா? இப்பதான் வருஷப்படுத்தி நாயட்ட மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி இருக்கான பாரு. அப்படி இருந்து விட்டலாம் போகட்டும். யாரும் செய்ய மாட்டாங்க. அது செஞ்சாங்க சிற்ப சிலையாகிவிடும். செய்யாம அப்படி உங்க அம்மாக்காரி பெத்தா எங்களை பார்த்தா உனக்கு எப்படிதான் இருக்குது? பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி சூடு சொன்னதெல்லாம் வயிற்றுக்கு என்ன நடத்தீங்க? காய்கெல்லாம் பீத்தன் இருக்கிறாங்க சூடு எல்லாம் சுரங்கெல்லாம் வைக்கலாம் மாடு எல்லாம் செவன பேனா கண்ண கண்ண குத்துட்டு கண்ணாரு எடுத்து எங்க கிட்ட எக்கச்சக்க யாரா கூட பேச வேணாம். சரியா? அப்படி இருந்து விட்டாலும் போனால் போகட்டும். குடிமீன் வண்டிகள் போகட்டும். கண்ண வாய் என்று அழைத்தால் என்ன வாய் என்று எங்கள் அருகாமையில் வந்தால் மட்டுமே போதும். என்னமா வந்திருக்கும்? எப்படி அங்கே பிறந்த அப்பா மர்களும் எங்கே பிறந்த தாய் உள்ளவர்களும் பள்ளிக்கு செல்ல மாணவ மாணவிகளும் கதை கட்டுக்கலை ஆசிரியர்களும் சிறு கருவை போல காய்ச்சலித்துக் கொண்டிருக்கிறார். நம் குழுமி சார்பாக ஒத்தான ஒரு நதியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகோரியம் நாங்க வருகின்ற பொழுது எங்களை 10-20 என்று பின்னடைத்தார். அன்பு செய்துள்ளார். யாரு?
பழனியம்மா அந்த அம்மாவை பட்டவர் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? ஆண் குணமக்கள் அரசு கட்டி ஆள வேண்டும். பெண் குணமக்களை பெட்டி பெருகி பால் பாட பொங்கி எந்த முகமாக தங்க முகமாக தான் திரும்பி மூங்கில் போல் இருந்த முன்னோர்களை எடுத்து அவர் திருவண்ணாமலை சன்னதி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அந்த மாதிரி குடும்பம் ஓங்கி வளரும் என்று கலைக்குழு சபை நாங்கள் வேண்டிய மதிப்புக்கு மரியாதை கூறிய யாரு செல்வண்ணன் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. சாமியா கலை தெருக்கூத்து கையாலேயே படம் பிடித்து நம்ம அதாவது நம்ம தெருக்கூத்து எல்லாம் உலகம் எங்க ஒளி பரப்புகிறார். அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் இந்த ஆளுநரை பிரார்த்திக் கொள்கிறோம். நாமாஜியம் வருகின்ற தருண காலங்களில் அன்னதானத்தை அளித்தார். தப்ப ஊர் பொதுமக்கள் அனைவரும் அவங்க எப்படி மறக்க வேண்டும்? எப்படி அள்ளி கிளைகளை தருகும் போல் வேறு உண்டி எந்த முகமாக தங்க முகமாக தான் திரும்பி அந்த திருப்பதி வெங்கடாசல சன்னதி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அந்த மாதிரி குடும்பம் ஓங்கி வளரும் என்று நாங்கள் நேசிக்கிறோம். ராமோ ஜெயம். மாநகரம் இது ஆண்டிக்கரை நீர்வளம் நிலவளம் மக்கள் வளம் பெறுது அழகான பொன்னாடி இது நம் நாடு. இந்நாட்டில் அதற்காக அரங்கேற்றம் வைத்திருக்காங்க. சென்றாய பெருமாள் தேர்தலை முன்னிட்டு இதெல்லாம் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆட வேண்டியது. அதாவது மழையின் காரணமாக இன்று நடத்துகிறோம். ஊர் கவுண்டர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அதாவது ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதாவது ஆண்டவனுக்காக இன்று ஒரு நாள் சதுராட்டி வைத்திருக்காங்க. லைட் செட்டுக்காரர் மணிகண்டன் எல்லாம் ஒன்றாக கூடிய ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து கலையை வைத்திருக்காங்க. வைத்துதார் நாடகம் ஸ்ரீமகா பாரதியில ஒரு பாகமா இளையருடைய மரகதவள்ளி திருமணம் ஆங்கிலேய அசாசுரன் சண்டை நாங்கள் யார் எங்களது பேர் சுந்தரி வடிவழகி 1000 இல்ல ஒரு ஜோதி மின்னலை போல என்னோட பேரோ அழகிலே தான் மிகுந்த அழகு சுபத்திரையாக வேண்டும். ஓ அழகு சுபத்திரை. ஆமா ஏமா உங்க பேர் பச்சை விழியழகி பிச்சமில்லாத ரூபி எனது வீரோ அழகான போகவதி. ஓ உங்க பேரு புககூதி. ஏய் போகவதி
போகவதி. ஆமா. உங்களோட பேர் போகவதி. ஆமா. ஏம்மா கருவாயி. ஏம்மா, ஏம்மா உங்க பேர் எப்படி? அட சிங்கமலத்தாதா. ஓய். சாதி, ஆ. எனது பெயர் எப்படி தெரியுமா? ஒளிவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. ஓ நகைக்கண்ணி. ஆமா. அப்படியே அப்படி நாகக்கண்ணியாக உங்க இருந்து பெற்ற விட்டாலும் தாய் தந்தையா? நாங்கள் எப்படி பிறந்தோம்? எங்களது பிறப்பு ரகசியங்கள் என்ன? என்ன? எங்களை ஈட்டெடுத்த தாய் தந்தைகள் பெயரை சொல்ல வேண்டும் அல்லவா? அப்பா, பத்து மலதாசி நதி, பத்து மலதாசி. ஏய் என்னடா பண்ற? நீங்களும் உட்கார்ந்து நானும் உட்கார்ந்துட்டுமா? ஓய் ஆமாம்மா. அப்படியாக இருந்திட்டாலும் ஓய் இல்லைங்க, ஆடிப்புட்டு இழப்பாரு தண்ணி விடுறானா நீ ஏன் மண்டி போட்டு ஓ தண்ணி கொடுக்கணுமா? தண்ணி குடி. முதல்ல உட்கார். தண்ணி குடுற. ஓ நீங்க ஆடி ஆடி உட்காந்து உட்காந்து ஆடுறதுனால களைப்பு உண்டாயிடுச்சு. தண்ணி கொடு. தண்ணி குடி. ஆமா அருமையா சொல்லுன்னு தண்ணி குடி. எல்ற பையன பிள்ளைகளை கூடுறானே உன்னையே தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி தண்ணி ஏங்க இவங்க தான் வந்தோடனே தண்ணி குடுறா தண்ணி குடுறானா ஆடி களைச்சு உட்காந்து பண்ணா அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. உன்னையே குடிக்க சொன்னாங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்க? அடி சக்காலத்துல நாடுவரத்துல ஓடுறது மோரி பர ஆளப்பர சைசப்பர் எப்படி இருக்காடா? சரி சரி சொல்லு. தண்ணி இங்க கொடு. ஓடி காக்கா சூச்சி. ஏய் அண்ணா அப்படி அண்ணா சங்கமலத்தாதி அப்படி எங்களை ஈட்டெடுத்த தாய் தந்தைகளை தெரியுமா? 10 மாதம் 300 நாள் 3000 தசமங்கள் நாடி ஓ ஜான் நகத்திலே தோல் நடுங்க துணி நடுங்க எங்களை பாரமில்ல சுமையை சுமந்து இதை ஈட்டுதோர் தாய் யார் தெரியுமா? உனக்கு தெரியாது?
கௌரி மாதா. நானும் வந்தா பார்த்தேன் பெத்தாப்பா. யாரு கௌரி மாதா? ஆமா, யார்? கௌரி அம்மா. எனது தந்தையாரோ நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பாதாள நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜ மன்னர். ஓ, நாகராஜ மன்னன் கௌரி அம்மா. ஆமா. உங்களோட தாய் தந்தை. ஆமா. உங்களோட தாய் தந்தை. ஆமாம்மா, நான் எப்படி தெரியுமா பிறந்தேன்? அதாவது குழந்தைகளான காரணத்தில் பர்கரசி முனிவராகப்பட்டவர் சரி. ஏகத்தை செய்தாராம். ஏக வளர்த்தா. அந்த ஏகத்தை செய்கின்ற பொழுது அந்த ஏகத்திலே எங்க அக்கா ஒரு பான்மதி பெருந்தோள் பிறந்தார். சரி. என்ன செய்கின்ற பொழுது ஆனகுந்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய அழக சுபத்தில் நான் பிறந்தேன். பர்கரசி ஆகட்டும். ஆமா. சரி, நீங்க இருக்கட்டும். பா, ஜீம்பா. உங்களை பெற்ற தாய் தந்தை யாரும்? ஏய், பாதாள ஜெகதோடு பரிமாணம் வரக்கூடிய யாரு? யாரு? பாதாள அரக்கன். பாதாள அரக்கன். ஏய் தந்தை, ஒரு தந்தை. ஆமா. ஆனா செகவளத்தாரி, அப்படி நாங்க பிறந்து இருந்தலாம். நாங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்தம் கண்டு இருட்டு பகல் வைத்து முடிந்த பிறகு ஓர் நாட்டரசரை திருமணம் முடித்திருக்கிறோம். அவர் யார்? நீங்க 3 பேரும் ஒரே குடுத்துறீங்க. ஒரு பெண்களுக்கு 5 பருவம். என்னென்ன பருவம் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். விரல விட்டுக்க. விரல விட்டா நாத்து அடிக்கும். எத்திரட்டு மட்டும் கணக்குல. சரி, ஓகே. அறுவை, அறுவை, தெரிவை, தெரிவை, மடந்தை, மடந்தை, மங்கை. மங்கை. எத்தனை பருவம் ஆகிவிட்டது? 4 பருவத்தை முடித்து விட்டு 5ஆம் பருவம் கன்னி பருவம். ஓ, கன்னி பருவம். கன்னி பருவம் என்றால் ஒரு பெண்களுக்கு கல்யாணம் 6 வயது. ஓ, கல்யாணம். கன்னி பருவம் வந்தது கல்யாணம் பண்ணுவாங்களா? அப்புறம் சும்மாவா? அதாவது அந்த மாதிரி ஆயாமலாம் எப்படி நம்ம சொல்லுவாங்க? எப்படி? அந்த காலத்துல பழமொழி எப்படி? விளைஞ்சி கொள்ளைக்கு ஒரு வேலியும் ஒரு சமைஞ்ச பொண்ணுக்கு இது போல ஒரு தாலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா எதுக்கு? வளர்ந்த பிள்ளைக்கு வேலை போடலாம் என்னன்னா ஆடு மேய்ஞ்சிட்டு போட்டா நாயா? அது மாதிரி உங்களுக்கு தாலி போட ஒரு சமைச்ச பொண்ணுக்கு ஒரு தாலி இருந்தா உன்னை மாதிரி கண்ண நுழைஞ்சு போற தாலி இல்ல. நேத்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க கூட போன பொண்ணு தாலி போட்டுக்கிட்டு அதுவோ பொண்டாட்டிட பாரு. அப்படியே இருந்தலாம். நாங்க வாய் பத்தி பண்ண முடியாது. அவர் குருடான குருகுலம் குந்தியமை பெற்ற வைத்தார். சரியான சந்திரகுலம் பாண்டு புத்திர மன்னனோ ஈற்ற புதல்வன். இருவருக்கு மூத்தோர், இருவருக்கு இளையோர். நடுவில் பிறந்த நாயகன். ஆனால் அழகு மன்னரை அர்ஜுன மன்னரை எனக்கு திருமணம் முடிச்சிருக்கிறோம். ஆமா, ஆமா, ஒரே ஒரு மன்னன். ஆமா. நாங்க 3 பெண்களும்
இப்பொழுது 3 பேரும் செக்கட்டமா இருக்காது இடத்துல இந்த ஒரே ஏய் அப்படியாக இருந்துட்டாலும் நீ கணவரை பார்க்க வேண்டும் மூலமா வந்துகிட்டே இருக்காரா? ஆகட்டும்